இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களை காணும்படியாக தேவன் ஏற்கனவே முன்குறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே நிறைய பாடல்கள் நாம் பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் பாடப்போகிற பாடல் என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாட போகிறீங்க. இப்போ பாடல் என்பது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக அல்ல, ஏதோ ஒரு மகிழ்ச்சிக்காக அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற பாடலாக இன்று நாம் பாடப்போகிறோம். 2 பாடல் உங்கள் மத்தியில் நான் பாட விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானபடி இந்த பாடல்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக. எப்பவுமே பரலோக ராஜ்யத்தில் தூதர்கள் துதித்து கொண்டே இருப்பாங்களாம். சும்மாவே துதிக்க முடியுமா? பாடலோடு கூட ஆடலோடு கூட. தாவீது அதுதானே செஞ்சார். இன்றைக்கி இந்த பாடல் பாடும்போது கூட என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடல் எந்தெந்த வீட்டிலெல்லாம் துணிக்கிறதோ நீங்கள் என்னோடு கூட உட்கார்ந்து நீங்கள் தயவுசெய்து நீங்கள் அந்த பாடலை இணைந்து பாடுவீர்களானால், ஒருவேளை பாடுவீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வீடு மகிமைப்படும். தேவனுடைய கிருபையினால் அந்த வீடு சந்தோஷமாய் நறுமணம் வீசும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கின்றேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னியாய் பொழிந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் கலங்கி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் கரைந்து போவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலமாவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலமாவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. வாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதையுடன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே.
நாம் இப்போது ஆராதனைக்குள்ளே கடந்து போக போகிறோம். அப்படி முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் நீங்கள் முழங்கால் படிட்டு கொள்ளலாம், இல்லை உட்கார்ந்து கொள்ளுங்கள். கண்களை தயவுசெய்து மூடணும். இல்லை நம்ம அவர் அனைட்டிங்கில் நம்ம போக போகிறோம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடி உங்களை கர்த்தருடைய நாமத்தால் உங்களை அவர் ஆவிக்குள்ளே நான் நடத்தும்படியாக நம்ம அப்படியே எல்லோரும் ஒப்பு கொடுப்போம். நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் ஒப்பு கொடுத்து நாம் பாடலாம். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறவாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கைகளில் உள்ளங்கையில் வரைந்து நம்மளை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவா. இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அதிசயம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அதிசயம் செய்தவர் மறவா. அல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிறவர். அவர் நம்மளை மறக்க மாட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை உன்னுடைய தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறவாதது கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மறவாத தேவன், நம்மளை நடத்துவார். உண்மையாகவே நீங்கள் ஒருவேளை என்னால் மனுஷரால் கைவிடப்பட்டிருந்தால், ஒரு பிள்ளைகளால் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தால், இன்று கர்த்தர் பேசுகிறார் உங்கள் மத்தியில். என்ன பேசுகிறார் தெரியுமா? நான் உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை வனாந்தரத்தில் நடத்தினது போல ஒருவேளை உன்னோட வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிறதா, இல்லை நெருக்கடி இருக்கிறதா, இல்லை ஃபினான்ஷியல் எதனா ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை உணவில் எதனா பிரச்சனை இருக்குதா, கர்த்தர் காட்டு புஷ்பத்தை பாருங்கள் சொல்கிறாரு. இல்லை ஆகாயத்து பட்சங்களை போய் பாருங்கள் என்று சொல்கிறார். அவளை நான் போஷிக்கவில்லையான்னு சொல்கிறார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை போஷித்து இந்த மாதம் முழுது நடத்துவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களை மனுஷர்கள் மறக்கலாம், இங்கே உறவுகள் மறக்கலாம், கூட இருக்கிற நண்பர்கள் மறந்து போகலாம், எல்லா கூட இருக்கிற எத்தனையோ சூழ்நிலை நம்ம எத்தனை பேர் மறந்து நம்மளை கைவிட்டு போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிற அப்படின்னால அவர் மறவாத தேவன் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யும்போது அவர் இன்னுமாய் நம்மளை நேசித்து அவர் நம்மளை மறக்காதபடி கர்த்தர் நம்மளை நடத்துவார். இந்த மாதம் வந்து கர்த்தர் உங்களை ஆசித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி தன்னை ஒளித்து கொள்ளுவான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தியானது உங்களுக்குள் கடந்து வந்து எபிரேயர் 4:12 சொல்லுகிறது போல, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமா கருக்குள்ள எந்த பட்டத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் இருக்கிறது. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தைகளை தான் வாக்கு தத்தமாக இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே கொடுத்திருக்கின்றார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற இந்த வாக்கு தத்த வசனமானது ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். நிறைய முறை நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க, நூற்றுக்கணக்கான தடவைகள் இதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாக உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிதான நம்பிக்கையை, ஒரு பெரிதான கிருபையை, ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வசனத்தின் மூலியமாக தேவன் நமக்கு தந்தருள போகின்றார். நீ பயப்படாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வசனத்தை வாசிக்கும் போதே ரொம்ப அருமையா இருக்குல்ல? எத்தனை முறை படித்தாலும் மிக மிக அருமையான பல வல்லமையான சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தான் இந்த ஏசாயா 41:10 காணப்படும். நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் uphold யூ.
ஸோ இந்த வசனம் எப்படி உதவி செய்கிறது? யாருக்கு தேவன் உதவி செய்ய போகின்றார்? யாரை தேவன் தாங்க போகின்றார்? இதை தாங்க இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஏன்னா எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்வதல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜன மக்களுக்கு தான் அவர் உதவி செய்ய போகின்றார். அப்படி என்றால் யாருக்கு உதவி செய்ய போகின்றார்? எந்த விதமான உதவிகளை அவர் செய்ய போகின்றார்? நான் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் எந்த பகுதியை நான் வாசிக்கின்றேனோ பல கேள்விகளை கேட்பேன். யாருக்கு எழுதினது? எப்பொழுது எழுதினது? இது ஒரு கதையா அல்லது இது ஒரு நிபந்தனையா, கட்டளையா? இதோட கான்வர்சேஷன் யாரு? இதில் இருக்கிற பர்சன் யாரு? இது எல்லாம் ரொம்பவே நான் கேள்வியோட கூட வேத பகுதிகளை வாசிப்பேன். ஒரு வரிகளாய் பிரித்து விடுவேன், ஒவ்வொரு வார்த்தைகளாய் அப்படியே பிரித்து விடுவேன். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்ய போகின்றார், என்ன சொல்லுகின்றார், இதையெல்லாம் மிக மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தர் கூட இருக்கிறாங்கன்னா தெளிவான மைண்ட் அவங்களுக்கு வேணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ யாருக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார் என்று சொன்னால் அது ஏசாயா 41 அதிகாரம் 8-9 வசனங்கள். நீ என் தாசன், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். நீ என்னுடைய மக்கள், நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய தாசன். ஒரே ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீ என் பிள்ளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு, என்னுடைய ஃப்ரெண்டு ஆபிரகாம் என்று சொல்லுகின்றார். அவர் ஆபிரகாம் தேவனுக்கு ஃப்ரெண்டு, என் நண்பனான ஆபிரகாமுடைய சன்னதியே. இந்த சன்னதிக்கு தான் நான் உதவி செய்வேன். ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதி. யார் யாருக்கோ ஹெல்ப் கிடைக்கும்னு கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்ட சோசன் பர்சன். ஐ சோசன் யூ, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தெரிந்து கொண்டபடியினால உனக்கு நான் உதவி செய்வேன். ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்வேன். இந்த உதவி ஏன் செய்கிறான்னா, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அல்லவா, அதற்காக நான் உதவி செய்கின்றேன். அதை விட சூப்பரான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? எப்படி உதவி செய்ய போகின்றார். நாங்கள் ஊழிய பாதையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் வருவார்கள், பல பிரச்சனைகளில் எங்களிடத்தில் வருவார்கள். சூனிய கட்டு, செய்வினை, போராட்டங்கள், விதவித போராட்டங்கள், இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார வல்லமையின் கிரியைகள். இதன் மத்தியில் குடும்பமாய் வருவார்கள், தனிநபராய் வருவார்கள், கர்த்தரையே அறியாதவர்களாய் இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கையா விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி வருவார்கள். அப்படி வரும்பொழுது ஒட்டு மொத்தமாய் நாங்கள் அவர்களை பார்க்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பலனற்று இருப்பார்கள். நிற்க பலன் இருக்காது, வாழ பலன் இருக்காது, சமாதானம் இருக்காது, பலவீனமாய் ரொம்பவே ஃபீல் பண்ணுவார்கள். அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சூனியக்கட்டில் இருக்கிறவர்கள், இவன் உயிரை எடுத்துட்டு தான் நான் போவேன்னும், இவன் உயிரை நான் வரும் நாட்களில் எடுத்துட்டு தான் போவேன்னு நிற்கும். அந்த நபர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பலனற்று போகிற வரைக்கும் அவர்கள் துள்ளுவார்கள், உருளுவார்கள், துடிப்பார்கள். பார்க்கவே ரொம்ப வேதனையாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் யாருக்கு உதவி செய்வார் என்று பார்த்தோம். எப்படி உதவி செய்வார் என்று சொன்னால், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறவர், நான் உன்னை பலப்படுத்தி. நான் உனக்கு எப்படி உதவி செய்வேன் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். பலனற்று நிற்கிறீர்களா? பல சூழ்நிலைகள் மத்தியில் வேதனையோடு கூட இந்த தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? யூடியூப் மூலியமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, வசனத்தின் மூலியமாய் பலப்படுத்துவார். தேவ சமூகம் நம்மை பலப்படுத்தும். அவர் சமூகத்தை ஜெபிப்பதின் மூலியமாக நாம் பலன் அடைவோம். இன்றைக்கு கர்த்தரே நம்மை பார்த்து தெளிவாக சொல்லுகின்றார், இந்த புதிய மாதத்தில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு நான் எப்படிப்பட்ட உதவி செய்வேன் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் நான் உன்னை பலப்படுத்துவேன். சரீரத்தில் பலவீனமா அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமா, எந்த பலவீனத்தில் நீங்கள் காணப்பட்டாலும் இப்பொழுது இந்த வார்த்தையின்படி அவர் உதவி உங்களுக்கு கடந்து வருகிறது, நீங்கள் பலனடைவீர்கள். இந்த யோபு புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தர் விழுகிறவனை தாங்கி. எப்படி தாங்குகிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளினாலே தாங்குகின்றார். அதற்கு தாங்க ஒரு செய்தியே, அதற்கு தான் தேவனுடைய ஊழியக்காரர்களே.
வசனத்தை சொல்லும் பொழுதே அது நம்மளை பலனடைய செய்கிறது பாருங்க. ரொம்ப அழகாக யோபுல இந்த வசனம் வருகிறது, தம்முடைய வார்த்தையினாலே விழுகிறவர்களை தாங்கி. நீதிமான் எத்தனை தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான் வருகிறதுல. நம்ம எத்தனை காரியங்களிலே மனமுடைந்து போகின்றோம், மன போராட்டத்திலே சுருண்டு விழுகின்றோம். ஆனால் விழும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை தாங்கி பிடித்து கொள்கிறது. நிறைய நேரத்தில் நாம் விழுந்து போகின்றோம். நிறைய நேரத்தில் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கத்தக்கதாக சத்ருவினுடைய போராட்டங்கள் நமக்கு வருகின்றது. அப்போ இந்த வேத வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்துகிறது. அதனால தான் சுவிசேஷகர்கள், ஊழியக்காரர்கள் வசனத்தை அதிகமாய் சொல்லுவதற்கு பிரயாசப்படுவோம். நான் நிறைய வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு, நான் பலன் அடைவதற்கு என்று சொல்லி நிறைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்வோம், படித்து கொள்ளுவோம். இன்னும் அதிகமாய் வேத பாடங்களுக்கு சென்று இந்த வேதத்தை விளக்கங்களை ஆராய்ந்து அதை நன்றாக நாங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால் இந்த வசனம்தான் எங்களுடைய போராட்டங்களில் எங்களை பலப்படுத்துகிறது. மற்றவர்களுடைய போராட்டங்களுக்கு நாங்கள் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர்களும் வார்த்தைகளினாலே பலப்படுத்தி விழுகின்ற அவர்களை இந்த வசனத்தினாலேயே நிற்க பண்ணி அந்த முழங்கால்களை தேவன் பலப்படுத்துகின்றார். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் கூட பாருங்களேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்தின விதத்தை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஒரு சப்பானி தேவாலயத்திற்கு முன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் அந்த தேவாலயத்திற்குள் செல்லுகின்றார்கள். இவன் ஆக்சுவலா பிச்சை கேட்கும்படிக்கு தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறான். அற்புதம் நடக்கணும், நான் என் கால்கள் பலன் அடையணும், எழுந்து நான் நடக்கணும் அப்படி என்று ஒரு ஜெப குறிப்போடு கூட வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி வந்து உட்கார்ந்த மனுஷன் அல்ல. பிச்சை கேட்கும்படிக்கு, ஏதாவது ஒன்று கிடைக்கும்படிக்கு போன ஊழியக்காரர்களை கூட அவர்கள் ஏதேனும் ஒன்று கிடைக்கும்படிக்கு என்று சொல்லிதான் இவர் கேட்கின்றார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இந்த பேதுருவும் யோவானும் பிச்சை கேட்கும்படிக்கு வந்து அமர்ந்த இந்த சப்பானியை பார்த்து அவர்களை உற்று பார்த்து என்ன பண்றாங்க ஊழியக்காரர்கள்? ஒருவர் ஜெபிக்கிறதுக்குன்னு பிரச்சனையோடு கூட வருகின்ற குடும்பத்தினர் இல்லை அந்த நபரை பார்த்து உற்று பார்ப்போனாங்க. என்ன பிரச்சனை? இவங்க ஒன்று சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வேற பிரச்சனை இருக்கும். கட்டுகளிலே இருப்பார்கள், மந்திர சூனிய கட்டுகளிலே இருப்பார்கள், செய்வனை கட்டுகளிலே இருப்பார்கள், இல்லைனா அந்தகார வல்லமையின் இருளின் ஆதிக்கங்கள், தற்கொலை எண்ணங்கள், பிரிவினையின் ஆவிகள், கணவன் மனைவிக்கு இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, தருதலை மாதிரி எங்கேயாவது ஓடி போகணும். நார்மல் லைஃப் அவங்களுக்குள்ள இருக்காது. இதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். இதை நாங்கள் கண்டறிய வேண்டும், பகுத்தறிய வேண்டும். இவர்கள் உற்று பார்க்கிறார்கள். இந்த யோவானும் பேதுரும் அந்த சப்பானியை உற்று பார்த்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்களை நோக்கி பார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அநேகர் ஊழியக்காரரை அவர் வார்த்தைகளையும் பார்ப்பதே கிடையாது. ஏதேனும் ஃப்ராடு ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, அவங்கள ஏதேனும் சொல்லலாமா, அதற்கு நிறைய பேர் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு விடுதலை கொடுக்கும்படிக்கு அல்லது ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நமக்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? சர்ச்சில் போய் ஒரு பாஸ்டர் கிட்ட நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த பாஸ்டர் இந்த பிரச்சனைக்கு எனக்காக என்ன வசனம் சொல்லுகின்றார், அதான் நோக்கி பார்ப்பது. ஊழியக்காரரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நிறைய நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். லைஃப் தாறுமாறாக வாழ்வாங்க. இப்படி தான் இந்த டைம் தூங்கணும், இந்த டைம் சாப்பிடணும், இந்த டைம் ஸ்கூலுக்கு போகணும், அல்லது காலேஜ் அல்லது ஜாப் போகணும், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே அன்டைம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தாறுமாறாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கை வாழவில்லை, வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஸோ ஒருவர் வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாங்கள் சில ஆலோசனைகளை சொல்லுவோம், புத்திமதிகளை சொல்லுவோம், அறிவுரைகள், நீ இப்படி தான் நடக்கணும்னு அறிவுரைகளை சொல்லுவோம். அப்போது ஊழியக்காரர்களை பார்த்தாதான், அவர்களை நோக்கி பார்த்தாதான் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சப்பானி அந்த பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்க்கும்படிக்கு அவர்கள் இன்றைக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள். உடனே அவன் பார்த்துருப்பான்ல,
நான் நினைக்கிறேன் அப்படியே உத்து பார்த்துருப்பான். என்ன இவர்கள் சொல்லுகிறார்கள்? அங்கே வசனம் சொல்லுகிறது, ஏதாகிலும் கிடைக்கும்படிக்கு. நம்ம அப்படிதான், ஏதாவது கிடைக்குமா, ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்குமா, இல்லை இதேன ஒன்று நம்மள யாராவது வாங்கி தருவாங்களா, இப்படியே பார்த்து கொண்டு இருப்போம். உழைக்கின்ற காரியமே இன்றைக்கு மிஸ் ஆயிடுச்சு. இவன் பிச்சை கேட்டால் ஏதேனும் பிச்சை கிடைக்குமா, போடுவார்களா, இப்படியே அவனுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் அங்கே முகத்தை எதை பார்த்தார்கள் என்று தெரிகிறதா? அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தையே ஊழியக்காரர்கள் மீது பிரகாசிக்க பண்ண வைக்கின்றார். அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப சோர்வாக டயர்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணி போய் நிற்போம், நாங்கள் ரொம்ப டயர்டாக போய் நிற்போம். ஆனால் சொல்லுவாங்க, உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுதே ஆசையாக இருக்குது, நீங்கள் பேசும் பொழுதே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இவ்வளோ டயர்டாக இருக்கோம், இவங்க நம்மளை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, ஆச்சரியமாக இருக்கும். அங்கே எதை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை அவர்கள் பார்க்கின்றார்கள். ஆமாம், நிறைய வசனங்கள் உண்டுங்க பரிசுத்த வேதாகமத்தில். கர்த்தர் தமது முகத்தை ஊழியக்காரர்கள் மீது பிரகாசமாக்கி பிரசன்னமாக்கி. அப்போ இந்த பிச்சைக்காரன் சப்பானி எதை பார்த்தான் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை பார்த்தார். இவருடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. இன்றைக்கு நான் உனக்கு உதவி செய்வேன், பலப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை தான் அவர் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த கால்களும் அந்த கரடுகளும் பலன் அடைந்தது எப்படி என்று சொன்னால் ஊழியக்காரருடைய முகத்தை நோக்கி பார்த்ததுனால. கர்த்தருடைய பிள்ளைங்க 2 காரியத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்ன தெரியுங்களா? ஒன்று, கர்த்தருடைய முகத்தை, கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 படிக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இரண்டாவதாக, தயவு செய்து ஊழியக்காரரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் என்ன வசனத்தை சொல்லுகின்றார்கள்? சில நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன அறிவுரை கூறுவார் தெரியுங்களா? அதிகாலையிலே ஜெபி என்று சொல்லுவார். சில பேருக்கு 7 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திரு என்று சொல்லுவார். சில பேர் உபவாசம் இருந்து காத்திரு என்று சொல்லுவார். வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் ஊழியக்காரர்களுக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நோக்கி பார்க்க வேண்டும். நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கிறவர்களுக்கு திங்கக்கிழமையானா என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு வருவேன். நாங்கள் நிறைய ஊழிய விஷயமாக நாங்கள் வியாழன்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியில் போயிடுவோம். லீவு நாள் தான் எங்களுக்கு ஒர்க்கிங் டே. உங்கள் எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே டைமில் எங்களுக்கு ஃப்ரீ டைம். ஸோ மண்டே வேணால் நாங்கள் ரெஸ்ட் எடுப்போம். அதனால் நாங்கள் பார்த்து கவுன்சிலிங் கொடுக்கிறவர்களுக்கு மண்டே வேணால் நீ எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவோம். யாரும் கால் பண்ணவே மாட்டாங்க. நானே திரும்பி அவர்களுக்கு கால் பண்ணி அவர்களுக்கு, நீங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சோமே, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்கன்னு கேட்போம். அப்போ நான் நினைப்பேன், நான் கேட்பேன் அவங்கக்கிட்ட, எனக்கு நீ கால் பண்ணுன்னு சொன்னேன்ல, ஏன் நீங்கள் கால் பண்ணலை என்று கேட்பேன். எங்ககிட்ட ஒருவர் வந்துட்டாங்கன்னா விடுதலை பண்ணும்படிக்கு எங்களுக்கு தான் வாஞ்சியும் பிரயாசமும் இருக்குமே தவிர, வந்தவர்கள் சர்வசாதாரணமாக இருப்பாங்க. சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டோம், அவங்க விழுந்து விழுந்து ஜெபிப்பாங்க, நம்ம போய் சுற்றின்னு வரலான்னு சொல்லி அவர்கள் ஊர் சுற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நாங்கள் இங்கே பிரயாசப்பட்டு கொண்டோம், ஜெபித்து கொண்டோ இருக்க வேண்டும். ஸோ அப்படி அல்ல. அந்த ஊழியக்காரரை நோக்கி பார்த்ததுனால சப்பானி எழுந்து குதித்து நடந்து துள்ளி அவனும் தேவாலயத்திற்குள் சென்று போகின்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு உதவி செய்வார் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அதில் எப்படி உதவி செய்வார் என்று சொன்னால், உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இது போன்ற நிறைய வாக்குத்தத்த வசனங்களை நம்ம கேட்போம். டெய்லி ஒரு இன்றைய மன்னா என்று சொல்லி கேட்போம். டெய்லி டிவோஷன் என்று சொல்லி கேட்போம். டெய்லி எந்த விதமான காரியத்திலையும் வசனங்கள் எனக்கு வேணும்னு சொல்லி வசனத்துக்குள்ளேயே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்குன்னே கர்த்தர் பேசினாருன்னு சொல்லி நம்மளே ஆசீர்வாதமாகி நம்மளே என்ன பண்ணுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? நீங்கள் பலப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. ஆமாம், நான் பலன் அடைஞ்சிட்டேன்னா பலவீனமான இன்னொருவனை நான் தாங்க வேண்டும்.
உங்களுக்கு பலவீன டைமில் கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா, நீங்கள் மற்றவர்களுடைய பலவீனத்தில் உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். ஏசாயா 58:10 துரத்துண்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது உன் வெளிச்சம் மத்தியானத்தை போல பிரகாசமாகும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்ப பாருங்க, துரத்துண்ட ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினாள். இங்கிலீஷ் பைபிள் ஆகட்டும் அல்லது திருவிவிலியம் பைபிள் ஆகட்டும் இந்த துரத்துண்ட ஆத்துமா என்று சொல்லி இல்லை. அங்கெல்லாம் தோய்ந்து போன, சிறுமைப்பட்ட, தாகத்தோடு இருக்கிற அப்படி என்று சொல்லி தான் வருகிறது. தமிழ் வேதாகமத்தில் மாத்திரமே துரத்துண்ட ஆத்துமா என்று சொல்லி வருகிறது. ஆங்கில வேதாகமத்திலேயோ திருவிவிலியத்திலேயோ துரத்துண்ட ஆத்துமா, அந்த துரத்துண்ட என்ற வேர்டு வரவே வராது. ஆத்துமா என்ற வேர்டு கூட இல்லை. தமிழ் வேதாகமத்தில் மாத்திரமே ரொம்ப அழகா, நீங்கள் உபவாசம் இருந்தால் உங்கள் ஆகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அதே போல் நீங்கள் படிக்கிற இந்த வசனத்தையும் மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். துரத்துண்ட ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினால் இருளில் இருக்கிற நீ மத்தியானத்தை போல வெளிச்சமாவீர்கள் என்று சொல்லி ஏசாயா 58:10 சொல்லுகிறது. இதே ஈப்ரு மொழியில் என்ன தெரியுமா வருகிறது? ரெடாஃப். ரெடாஃப் என்று சொன்னால் தாகத்தோடு இருக்கின்ற. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய வீட்டில், உங்கள் இனஜன பந்துக்களில், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் துரத்துண்ட ஆத்துமாவாக அல்லது தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாவாக எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் ஊழிய பாதையில் பார்க்கின்ற வேலையில் எங்களுக்கே ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு ஆத்துமாவில் இப்படி வறட்சியாக இருக்கிறார்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், காலம் காலமாக இருப்பார்கள், வழி வழியாக சன்னதியாக கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், முன்னாடி சந்ததியெல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த ஜெனரேஷன் பார்த்தா விசுவாசத்திலேயே இருக்க மாட்டார்கள், துரத்துண்ட ஒரு ஆத்துமாவாக இருப்பார்கள். இயேசு யாருன்னே தெரியாத ஒரு நபர்களாய் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பலப்பட்டவர்கள் மற்றவர்களையும் பலப்படுத்த வேண்டும். ஸோ 2 காரியத்தை பார்க்கலாம் என்று சொன்னேன். ஒன்று, பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வேன். இரண்டாவதாக என்ன செய்ய போகின்றார் என்று சொன்னால், வலது கரத்தினாலே உங்களை தாங்குவேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதே உங்கள் ஆத்துமா பலன் அடைவதை என்னுடைய ஆவியிலே என்னால் உணர முடிகிறது. பலன் அடைந்து அவருடைய வலது கரத்தில் அவர் நம்மை தாங்கி பிடித்து கொள்கின்றார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 46:3-4 அவர் தாங்குகின்றார் என்று சொன்னால், எப்படி தாங்குகிறார் என்று சொன்னால், எப்போதிலிருந்து நம்மை தாங்குகின்றார் என்று ஒரு கேள்வி கேட்டோம்னா, தாயின் கருவிலேயே உன்னை தாங்குகின்றேன். இந்த ஏசாயா 46:3-4 அப்படிதான் சொல்கிறது. தாயின் கருவிலேயே நான் உன்னை தாங்கினேன். சரி, எவ்வளோ நாள் வரைக்கும் தாங்குவார்? எந்தெந்த டைமில் அவர் தாங்குவார்? முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அவர் நமக்கு தாங்குகின்றவராக இருக்கின்றார். ஒரு யங் ஸ்டேஜில், அந்த ஏஜில் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஜெபத்தோட கூடவே தான் இஷ்டத்துக்கு போவார்கள். ஒரு 30-40 வயது வந்துவிட்ட என்று சொன்னால் ஜெபத்தில் பிரச்சனையின் போதெல்லாம் தேவ சமூகத்திலே நெருங்கி வருவார்கள். அதே ஒரு 50-60 வயது ஆகிறது என்று சொன்னால் தேவன் தாங்குவதை அனுபவிப்பார்கள், உணருவார்கள். அவர் என்னை தாங்கி கொண்டு தான் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுவார்கள். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஸோ கர்த்தர் நம்மை தாங்குகின்றவராய் இருக்கின்றார். சங்கீதம் 145:14 சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. பலப்படுத்தும் பொழுதும் கர்த்தர் விழுகிறவர்களை வார்த்தையினால தாங்குவார், பலப்படுத்துவார் என்று பார்த்தோம். தாங்கும் பொழுதும் கர்த்தர் விழுகிறவர்களை தாங்குவார். 2 காரியத்திலுமே அவர் நம்மை தாங்குகிறவராய் காணப்படுகின்றார். ஊழிய பாதையிலலாம் நிறைய நாங்கள் சோர்ந்து போய் வரும்பொழுது இந்த வசனத்தை சொல்லி தான் ஆவியில் பலன் அடைவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை சொல்லியே கர்த்தர் அவருடைய கரத்தில் என்னை தாங்கி பிடித்து கொள்வதை நான் மிக அதிகமாய் உணருவேன்.
ஒரே ஒரு கொஸ்டின் உங்களை பார்த்து நான் கேட்கணும். கர்த்தர் உங்களை தாங்கி கொண்டுதான் இருக்கிறார் என்பது எப்படி நீங்கள் நிச்சயமாய் உணர்வீர்கள்? அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? என் கூட கர்த்தர் இருக்கின்றார், அவருடைய வலது கரத்தினாலே என்னை தாங்குகின்றார், அவர் எனக்கு உதவி செய்கின்றார் என்ற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், தேவ நாமத்தையே மகிமைப்படுத்துவீர்கள். தேவனுடைய நாமத்தையே நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? மேன்மைப்படுத்துவீர்கள். கர்த்தரை குறித்தே நீங்கள் பேசுவீங்க. அவர் உங்க தாங்கி கொண்டு இருப்பதை குறித்தே மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள். மற்றவர்களும் விழுகிறார்கள் என்று சொன்னால் தேவ அந்த திட்டத்தையும் அந்த எழுப்புதலான காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொண்டு அவர்களையும் பலப்படுத்துவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கையின் லட்சியம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நோக்கம் என்ன, திட்டம் என்ன, இதையெல்லாம் சூப்பராக நீங்கள் அறிஞ்சு அதில் செயல்படுவீங்க. செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தாங்குகிறார் என்பது கன்ஃபார்மாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் நல்ல ஒரு வாக்குத்தத்த செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கின்றார், உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணி உங்களை அவர் தாங்குகின்றார். இந்த நிச்சயத்தோடு கூட இந்த புதிய மாதத்தை நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். God bless you and everyone. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட வாக்குத்தத்தமாக நீர் சொல்லிய வார்த்தைகள், பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி நீர் ஆட்சி தேற்றின வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் வீடுகளிலேயும் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கட்ட ராஜா. நீங்க தானே சொன்னீங்க தகப்பனே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் என்று நீங்க தானே சொன்னீங்க அப்பா. உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்க தானே இன்றைக்கு வாக்கு கொடுக்கின்றீர் ஐயா. உங்க வார்த்தையின்படியே, உங்க வாக்கு தத்துவத்தின்படியே தகப்பனே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் மீதும் தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் உம்முடைய உதவி கரத்தை நீட்டுவீராக தகப்பனே, பலப்படுத்துவீராக ராஜா. சப்பானியே எழுந்து நடந்த அற்புதம் போல இன்றைக்கு முடங்கி கிடக்கின்ற காரியங்கள் தகப்பனே, மலை போன்ற இருக்கின்ற தடைகள், கோணலும் மாறுமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பலனற்று நிற்கின்ற பிள்ளைகள் பலன் அடைவார்களாக ராஜா, பலன் அடைவார்களாக தகப்பனே. அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து, என் தேவன் என்னை தாங்கி கொண்டிருக்கின்றார், அவர் எனக்கு உதவி செய்கின்றார், நான் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லி இன்னுமாய் உங்க சமூகத்தில் கிட்டி சேருகின்ற ஒரு ஆத்துமாவாக, கிட்டி சேருகின்ற மகனாக, மகளாக நீர் ஒவ்வொருவரையும் தகப்பனே அரவணைத்துக் கொள்வீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடு கூட யாரெல்லாம் தகப்பனே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு, அவருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கிய உங்க புயத்தை நீட்டுவீராக ராஜா, ஓங்கிய உங்க வலது கரத்தை நீட்டுவீராக தகப்பனே. அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க அப்பா. சாட்சியாய் நிறுத்தி அவர்கள் வீடுகளிலே தகப்பனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும்படிக்கு நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் நீர் செய்வீராக ராஜா. பணத்திற்காக கடன் பிரச்சனையில் தகப்பனே, பணத்தினால ஏமாறப்பட்டு நிற்கின்ற ஜனங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தர் தகப்பனே ஞானத்தினால் அவர்களை இன்னும் பலப்படுத்தி, அல்லேலூயா, இனி இப்படிப்பட்டதான சூழ்நிலையில சிக்கி கொள்ளாதபடிக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவனீர் தந்து கடன் பிரச்சனைகளை அடைக்க உதவி செய்வீராக ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன காரியத்திற்கு இந்த நாளிலே மனம் உவந்து துவண்டு உங்க உதவி எனக்கு தேவை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்கு கர்த்தர் நீர் பதில் கொடுத்து உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, நீர் கொடுப்பீராக ராஜா. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காய் நன்றி. உமக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். சகல துதியை உங்க ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.